இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆனி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் வழங்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆனி அமாவாசைக்குள்ள முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கும், வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கி புதிய தொடக்கத்தை உருவாக்குவதற்கும் என்னென்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். இந்த ஆனி அமாவாசைக்கு பிறகு மேஷராசிக்காரங்களோட தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, கல்வி, காதல் மற்றும் உடல்நலம் போன்ற முக்கிய துறையில் என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆனி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன நல்ல வாய்ப்பு வழங்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணுங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் அஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறம் சிலருக்கு எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்கலாம். அதாவது நீண்ட நாளாக தாமதமாக இருந்த வேலை நிறைவேறலாம். அந்த ஒரு வேலை வந்து ரொம்ப நாளாக நிலுவையிலே இருந்திருக்கும். அந்த வேலை வந்து இப்போ நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு தொடர்பான காரியத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களோட அறிமுகம் எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும். புதிய நபர்கள்னால் அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அவங்களோட சந்திக்கிற நிகழ்வு வந்து எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கும். பல மாதமாக முயற்சி செஞ்ச காரியம் வெற்றி கிடைக்கலாம். அடுத்து தொழிலில் முன்னேற்றம். இந்த காலத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் கவனிப்பாங்க. அதாவது நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸை உங்களோட மேலதிகாரிகள் வந்து கவனிப்பாங்க. சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கலாம். ஆரம்பத்தில் அது சற்று சிரமமாக இருந்தாலும் பின்னர் அதுவே உங்கள் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். வேலை தேடுறவங்களுக்கு நேர்முக தேர்வு அல்லது நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்பெனியிலேருந்து கால்ஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் என்னென்ன வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதாவது பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை விட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் உங்கள்கிட்டயே திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கலாம். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டைமில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆன்லைன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு விற்பனை அதிகரிக்கும். ஆனால் கூட்டு தொழில் தொடங்க நினைப்பவர்கள் முழுமையாக ஆராய்ந்த பிறகு முடிவெடுக்கணும். அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. பணவரவு எப்படி இருக்குன்னா, ஆனி அமாவாசைக்கு பிறகு முதல் சில நாளில் பணவரவு சற்று மந்தமாக, அதாவது பொறுமையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நிலைமை சீராக தொடங்கிடும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் கிடைக்கலாம். சம்பள உயர்வு குறித்து நல்ல தகவல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது செஞ்சிட்ருக்கிற வேலையில் சைடு இன்கம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவு கிடைக்கலாம். அதாவது சிலருக்கு வந்து எதிர்பார்க்காம திடீர்னு பண வரவு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சொத்து மற்றும் வாகன யோகம். இந்த காலத்தில் நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்குறது குறித்து ஆலோசனை நடைபெறலாம். சிலருக்கு சொத்து தொடர்பான பிரச்சனை தீரும். பழைய சொத்தை விற்று லாபம் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த சொத்தை வந்து உங்கள்கிட்ட ரொம்ப கம்மி விலைக்கு கேட்டிருந்தாங்கன்னா இந்த டைமில் அது அதிகமான விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து திருமண யோகம். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீண்ட நாளாக தடைபட்டிருந்த திருமண பேச்சு மீண்டும் தொடங்கலாம். திருமணம் ஆனவர்களுக்கு பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். அதாவது திருமணம் ஆனவங்க அவங்களோட வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்து காதல் வாழ்க்கை. காதலிக்கிறவங்க தேவையற்ற சந்தேகத்தை தவிர்க்க வேணும். திறந்த மனதுடன் பேசுனாங்கன்னா உறவு மேலும் வலுப்படும். அதாவது எதையும் மூடி மறைக்காமல் கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட உறவு மேலும் வலுப்படும். சிலருக்கு காதல் திருமணமாக வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு இந்த காலம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்க விரும்புபவங்களுக்கு நல்ல தகவல் வரலாம். அடுத்து உடல் நலத்தில் கவனம். இந்த அமாவாசைக்கு பிறகு உடல் சோர்வு, மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம். அதனால் போதுமான தூக்கம் அவசியம். எண்ணெய் உணவை குறைக்கணும். தினமும் நடைபயிற்சி செய்யணும். அதிக தண்ணீர் குடிக்கணும். அடுத்து செய்ய வேண்டியவை. ஆனி அமாவாசை அப்போ காகங்களுக்கு உணவு வைங்க. சிவன் கோயிலுக்கு சென்று வில்வ அர்ச்சனை செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் போடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த நாளில் கோவத்தை தவிர்த்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும். இந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன தவிர்க்கணுன்னா, பெரிய தொகையை கடனாக கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க.
கூட்டு தொழிலை அவசரமாக தொடங்க வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனையை புறக்கணிக்க வேண்டாம். அதாவது வீட்டில் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை புறக்கணிக்காமல் கேளுங்க. உடல் நலத்தில் அலட்சியம் காட்டுறது ரொம்ப தவறு. அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அடுத்து கலைஞர்களுக்கு கலைத்துறையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். முக்கிய பிரபலங்களோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசிகர்களோட ஆதரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும். புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் உயரும். ஆக மொத்தத்தில் ஆனி அமாவாசை மேசராசிக்காரங்களுக்கு புதிய நம்பிக்கையும் புதிய தொடக்கத்தையும் வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த காலமாக அமையுது. இந்த காலத்தில் சில சவால் இருந்தாலும் அவை நிரந்தரமானவை இல்லை. பொறுமை, சரியான திட்டமிடல் மற்றும் இறை நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா அந்த சவாலை வெற்றியாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொழிலில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு உருவாகும். நிதி விஷயத்தில் ஆரம்பத்தில் கவனமாக இருக்க வேண்டி இருந்தாலும் படிப்படியாக நிலைமை சீராகி வருமானம் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சி ஒற்றுமையும் அமைதியும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் புரிதலும் மகிழ்ச்சியும் நிலைக்கும். மாணவர்கள் முயற்சியை அதிகரிச்சிங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். உடல் நலத்தில் மட்டும் சிறிது கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த காலத்தை ஆரோக்கியமாக கடந்து செல்ல முடியும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம்.